தன் குஞ்சினை சிறகின் மேலே காப்பது போல் கோழி தன் குஞ்சினை சிறகின் கீழே மறைப்பது போல் கழுகு தன் குஞ்சினை சிறகின் மேலே காப்பது போல் எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள் எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள் நன்றி இயேசுவே ஓ நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி கிட்டில நாளல்ல கைவிட்ட நாளல்ல உங்க தயவல்லவோ என்னை நடத்தினதே எந்திர நாளல்ல கைவிட்ட நாளல்ல உங்க தயவல்லவோ என்னை நடத்தினதே நிற்பதோ கிருபையால் கிருபையால் தேவ கிருபையால் நடத்தும் தயவால் தயவால் நித்ய தயவால் நிற்பதோ கிருபையால் கிருபையால் தேவ கிருபையால் நடத்தும் தயவால் தயவால் நித்ய தயவால். மாதத்தின் வாக்குத்தத்தங்களை வாசிப்போமா? எசேக்கியேல் 48:35. சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். இப்ப எல்லாருடைய நிலங்களையும் அளந்து கொடுக்கிறார். அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் அந்த நாள் அந்த இடத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு ஒரு பெயரை வைக்கிறார். எருசலேமுக்கு என்ன பெயரை வைக்கிறார்? யெகோவா ஷம்மா என்று சொல்லிட்டு. அப்ப நீங்க ஒரு வீடு கட்டியோ அல்லது ஒரு வியாபாரங்களோ ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரு பெயரை வைப்பீங்க இல்லையா? ஸோ ஆண்டவர் அந்த பெயரை உங்களுக்கு கொடுத்திருந்தா அந்த பெயரின்படியும் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாவே இல்லை? ஆகவே அவர்களுக்கு தைரியம் ஊட்டுகிறார். சில ஜனங்கள் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற நேரம் சொல்கிறார், நீங்கள் இல்லை நீங்கள் திருப்பி அந்த ஊருக்கு என்ன செய்வீங்க? திருப்பி போவீங்க, உங்களுடைய சந்ததிகள் எல்லாம் அங்கே வளரும், அதனால் நான் என்ன செய்வேன்? எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். நான் 2 விஷயம் இருக்குது. அதில் ஒன்று எசேக்கியேல் புத்தகத்தில் வரும் காலங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் நடந்த சம்பவமும் இருக்கிறது. ஏன்னா அந்த வேதம் அப்படிதான் இருக்குது. 3 காரியங்கள் சொல்லணும். ஒன்று என்னது? கடந்த காலங்கள், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் தான் ஆண்டவர் இந்த வேதத்தில் வைத்திருக்கு. அப்போ எல்லா காலத்துக்கும் உரிய ஒரே ஒரு புத்தகம் தான் இது இந்த வேத சத்தியம். இது எல்லா காலங்களுக்கும் செயல்படுகிறதா இருக்கும், எல்லா நேரங்களுக்கும் செயல்படும், எல்லா நிமிஷங்களுக்கும் செயல்படுமா இருக்கும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணி வைக்கிற நேரம் உங்களுக்குள்ளே ஒரு பிரசங்கம் ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த பிரசங்கத்தை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஆவியானவர் என்ன செய்வார்? இடைப்பட்டு கொண்டே இருப்பார். சரியா? அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அதுக்காக தான் என்னது? உங்கள் செவிகளை திறந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்போ ஆவியானவருடைய வார்த்தை என்ன செய்யும்? உங்கள் மத்தியிலே அப்படியே கடந்து வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் இதுக்கு ஒப்பனையான ஒரு காரியத்தை 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். சரியா? ஆகவே இந்த 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யார்? சாலமோன் என்ன செய்கிறான்? தேவ ஆலயத்தை உருவாக்குகிறார். சரியா? தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அவன் அந்த தேவ ராஜ்யத்திற்கு வந்த உடனே முதலாவது செய்கிற காரியம் அந்த தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும், என் தகப்பன் விரும்பின காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதுபோல உங்கள் பெற்றோர்கள் உங்களை ஊழியத்தின் பாதையில கொண்டு நடத்துகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆமே, அதுதான் மிக முக்கியம். அவன் வந்தோன்னு அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் வந்தோடனே என்ன செஞ்சிருக்கணும்? ராஜ்யத்தின் காரியம் அவனுக்கு முதல் யோசிக்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. 2வது என்னது? ஆமே, இந்த ஆலயத்தை கட்டி என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது.
யோசேப்புக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆமென். அவன் என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்கிறான்? பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்பட்ட பிறகு திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடித்த பிறகு பிள்ளைகள் பெற்ற பிறகு அவன் என்ன செய்கிறான்? அந்த மற்ற அப்படி நம்ம காலங்களுக்குள்ளே நம்ம எல்லாவற்றையும் அந்தந்த காலங்களே அதை செய்ய வேண்டும். அது முந்தியும் செய்யக்கூடாது, பிந்தியும் செய்யக்கூடாது. எந்த காலம் வருதோ அந்த காலத்தில் என்ன செய்யணும்? உங்களை பிள்ளைகளை நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும். மற்றதையும் அந்த காலத்தை செஞ்சுட்டா எல்லா வீடுகளையும் என்ன பீஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கலாம். அது இல்லாதனால தான் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஐயோ விட்டுட்டோமே முடிஞ்சுட்டு இனி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரியா? ஸோ அதனால இன்றைக்கு இந்த பகுதியில் இருந்து நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக பார்க்க போகிறோம். சரியா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 53 கடைசி வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த தேவையான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதல் விண்ணப்பம், 2வது ஜெபமும் விண்ணப்பமும், மற்றது சபையின் ஆசீர்வாதம், மற்றது ஸ்தோத்திர பலிகள். ஆமென். அப்படி இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அந்த வசனங்கள் கூடாக எடுத்து நம்ம செய்ய போகிறோம். இந்த வருஷத்திலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதன்படியாக நம்முடைய ஊழியத்தையும் உங்களுடைய குடும்பங்களையும் நீங்கள் என்ன செய்வீங்க? கட்டி என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆகவே இங்கே சொல்லுகிறார், அவர் ஒரு 7 விதமான விண்ணப்பங்களை என்ன செய்கிறார்? சாலமோன் ஆலயத்தை கட்டின பிறகு அவர் 7 விதமான விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். சரியா? அந்த விண்ணப்பங்கள்லாம் முடித்த பிறகு அவர் ஆண்டவரோடு பேசுகிற வசனங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்து இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அவைகளை நாங்கள் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? அப்போ வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 53 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசே கொண்டு சொன்னபடியே தேவரே பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான். இந்த வருஷம் நமக்கு என்னது? விண்ணப்பம். முதலாவது என்னது? விண்ணப்பம் பண்ண வேண்டும். சரியா? நம்மளுடைய ஆண்டவர் நம்மை கடந்த வருஷங்களெல்லாம் நடத்தி வந்ததும் நம்மளை ரட்சிப்பின் பாதையில நடத்தி வந்ததும் இவைகளுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை நினைத்து சொல்லுகிறான். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது ஆமென். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? எகிப்திலே இருந்தார்கள் அல்லவா? அப்போ அவர்களுடைய பாடுகள், அவருடைய கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் அறிகிறாங்க இல்லையா? அவங்க கடந்து வந்த பாதை எல்லாத்தையும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை கொண்டு நடத்துகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிறீங்க. அப்போ முதல் ஜெனரேஷனுக்கு ஏற்படுத்தப்பட்டது. நீங்களாம் இங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நாட்கள் உங்களுக்கு தாய் தப்பன்மார் ஏதோ ஒரு என்ன செய்திருப்பார்கள்? ஒரு நன்மை செய்திருப்பார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்திருப்பார்கள். ஆனால் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுக்கும்படி அவர்கள் பிரயாசப்பட்டிருப்பார்கள். அமவில்லை, ஏதோ ஒரு வகையில் தெய்வ பயத்தோடு உங்களை நடத்தியிருப்பாங்க. நல்ல பழக்க வழக்கங்களோடு கூட உங்களை நடத்தியிருப்பாங்க. ஸோ அதுகளை நீ விட்டு விடாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் பழசு தானே, இப்போ லேட்டஸ்ட் அப்படி நம்ம நினைக்கக்கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கைங்கிறது எப்பொழுது ஒரே மாதிரி தான். அதில் நமக்குள்ள எந்த மாற்றங்கள் இருக்கக்கூடாது. அந்நிய ஜனங்கள், அந்நிய தேசம், அந்நிய மக்களுடைய பாரம்பரியங்கள், அவங்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏதோ ஒரு காரியத்தை பின்பற்றினா அதை முழுமையாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஆகவே சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, நீ எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரே ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே. நம்ம எப்படி எடுத்திருக்கிறாராம்? நம்மளை எப்படி நம்ம உறவுகளுக்குள்ள எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குள்ளையும் அவர்களும் யாரு? உலகத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். சரியா? அவர்கள் தனவந்தமாக இருக்கலாம், வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம். ஆனால் அவர்கள் என்னது? ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். நீங்கள் சுயாதீனமாக இருக்கிறீர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் யெகோவா ஷம்மா, நீங்கள் சுயாதீனமாக இருக்கிறபடினா உங்களை ஆளுகிறவர் நானா இருப்பேன். ஆமாவே இல்லையா? அதனால் இனி என்னது? பிற காரியங்கள் எதுவும் உங்களை ஆளக்கூடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்றா, மோசே கொண்டு சொன்னபடியே தேவரே பூமியின் சகல ஜனங்களிலும் எங்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்து எடுத்து இருக்கிறார். உங்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறாரு? வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். பிரித்து எடுக்கிறது கடினமானது. ஆமாவே இல்லையா? பிரிச்சு எடுக்கிறேன்னா என்னது? குடும்பத்தில் பிரிச்செடுத்து எல்லாவற்றையும் உங்களை முன்குறிச்சிருக்கிறதுனால நீ வேணும் அப்படின்னா என்ன செய்யறார்? ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார். யாக்கோப்பை இடத்திலிருந்து யோசேப்பை என்ன செய்கிறாரு? பிரித்து எடுக்கிறார். அவனுக்கு தெரியாது, அவன் அம்மா அப்பா மேல அவ்வளோ அன்பா இருக்கிறான். அம்மாவே இல்லையா? ஆனாலும் என்ன செய்கிறார்? காலம் நிறைவேறுகிற போது என்ன செய்கிறார்? 17 வயதுல என்ன செய்கிறார்? அவனை பிரித்து எடுக்கிறார். அம்மாவே இல்லையா? அது போல ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? யாக்கோப்பை என்ன செய்கிறார்? 28 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 40 வயதுல என்ன செய்கிறார்?
அவனை பிரித்து எடுக்கிறார். ஆமாம் இல்லையா? ஆபிரகாமை என்ன செய்கிறார்? 12ஆம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆமாம் இல்லை? பிரித்து எடுக்கணும்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் பக்கம் சார்ந்திருக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? அப்போ ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லை ஆண்டவரே, நான் எங்கள் அம்மா அப்பா விட்டு வரவே மாட்டேன், தொழிலை விட்டு வர மாட்டேன், ஊரை விட்டு வர மாட்டேன் அப்படின்னா ஊர்லேருந்து ஊருக்கா போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் கர்த்தர் சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? தடுமாற்றங்கள் வந்தது. 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் என்னது? அவன் வருகிறான், எல்லாரும் விட்டுட்டு. அப்போ தான் லோத்தையும் கூட்டிகிட்டு, லோத்துக்கு அவர் கூப்பிட, லோத்து என்ன செஞ்சாரு? அவராக வந்துட்டார். ஆமாம் இல்லையா? உங்களை ஊழியத்தை கூப்பிட்டு அவங்க புருஷனு வந்துடணும். ஆமாம் இல்லையா? பிள்ளைகள் வந்துடணும். ஆமாம் இல்லையா? அதனால அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சா இல்லையா? அவன் நீதிமான் என்று சொல்லப்படுகிறான்னா இல்லையா? ஆமாம், அப்படிதான் இருக்கணும். அப்போ ஒருத்தரை கூப்பிட்டா ஒரு குடும்பமே என்ன செஞ்சிடணும்? ஊழியத்துக்கு வந்துடணும். குடும்பமாக ஊழியம் செய்யணும். நேற்று அவங்களுக்கு சாட்சி சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய சகோதரன் ஊழியம் செய்தார்கள், கணவன் மனைவியாக ஊழியம் செய்தார்கள், பிள்ளைகள் பிறந்தார்கள், பிள்ளைகள் ஊழியம் செய்தார்கள், பேர பிள்ளைகளும் ஊழியம் செய்தார்கள். ஆனால் பாருங்க, அடுத்த ஜெனரேஷன் அது மாதிரி இப்போ இங்கேயும் சில ஜெனரேஷன் இருக்கிறாங்க. மேரி குடும்பங்கள் அதெல்லாம் அப்படியே ஒரு ஜெனரேஷன், 3ஆவது 4ஆவது ஜெனரேஷன் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாங்க, அடிமைத்தனத்திலிருந்து அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து உங்களை திருப்பி ஆண்டவர் என்ன செய்தார்? நம்ம வேறு மதங்களில் இருந்திருக்கலாம், நம்மளை ரட்சிப்பில் நடத்தி இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பேரு பிரித்து வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்திருக்கிறார்? தன் ஜனங்களாக, சொந்த ஜனங்களாக உங்களை என்ன செய்திருக்கிறார்? வேறு பிரித்திருக்கிறார். அப்போ வேறு பிரிக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ ஒரு செடியோ அல்லது ஏதோ ஒன்றா இருந்தால் என்ன இருக்கும்? ஒரு செடியை வைக்கிறோம். இப்போ அந்த வயல்களில் நெல் விதைச்சி போகிறோன்னா என்ன செய்வாங்க? நாட்டு நட்டுன்ற எல்லாம் ஒன்றா தான் நட்டுட்டு பிறகு என்ன செய்வாங்க? ஏன் பிரித்து வைப்பாங்க? ஒன்றா இருந்தால் வளராது. ஒன்று என்னது? ஒன்று வளரும், ஒன்று செத்து போயிடும். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரித்து எடுத்து உங்களை தனியாக கொண்டு வந்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். ஐயோ, எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் தான் நான் இல்லை. நீ என்ன செய்ய வேணும்? நீ என்ன செய்யணும்? தனித்து வந்து என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? மகிமைப்பட வேண்டும். அம்மாவே இல்லையா? உங்கள் குடும்பத்தை அப்படி தான். இப்போ நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் நினைச்சா என்ன செஞ்சுருக்கலாம்? ஆடு மாடு மாதிரி நம்மளையும் பிடிச்சி வாங்கடா குடும்பமாக வாங்க ரசிக்கப்படுங்க அப்படியே சொன்னார் இல்லையே. குடும்பத்தில் என்ன செய்தார்? ஒரு நீதிமானை தெரிந்து கொள்ளுகிறார். அம்மாவே இல்லையா? அந்த நீதிமான் நிமித்தம் முழு குடும்பம் என்ன செய்யப்படுகிறது? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷம் நாங்கள் யார் என்று அறிந்து கொண்டோம். ஏன்னா நாங்கள் சுதந்திரவாதிகள், நாங்கள் அடிமைகள். எங்கள் பெற்றோர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், எங்களுடைய சந்ததிகள் அடிமையாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் எங்களை முன்குறித்து தெரிந்து கொண்டபடினாலே ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்கிறார், உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்திட என்று விண்ணப்பம் பண்ணினார். அப்போ நம்முடைய விண்ணப்பங்கள் எப்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ராவா இருக்கட்டும், நெகோமியாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் விண்ணப்பம், தானியலாக இருக்கட்டும், விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது என்ன செய்யறாங்க? மூதாதையர்களை சொல்லி தான் ஜெபம் பண்ணுறாங்க. சரியா? அவங்க ஆண்டவரே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நீங்கள் ஆசீர்வதி, அதுபோல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதுபோல தனி ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் தனி ஜெபம் பண்ணணும். இன்றையிலேருந்து என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஜெபம் பண்ணணும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது போல முதல் உங்களுக்கு ஜெபம் பண்ணி உங்களை என்ன செய்யணும்? சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நிறைய பேர் என்ன செய்றீங்க? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, அதுக்காக இதுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மாட்டோம். நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? புடமிடுவார். உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், உங்களுக்கு இருக்கிற குறைகள், உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற சில காரியங்களை சரிப்படுத்துகிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அதிலிருந்து உங்களை விடுவிக்கிற பொழுது, உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிற பொழுது அடுத்து என்ன நடக்கும்? உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தரால். அதுபோல் அவங்கவுங்க தனி ஜெபங்களை என்ன செய்ய வேண்டும்? முதல் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அவங்க போய் உட்கார்ந்தோன்னு என்ன செஞ்சணும்? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என்னுடைய பலவீனங்களை நீக்கும், என்னுடைய பாவங்கள் பலவீனங்கள். பவுல் அவ்வளோ பெரிய பரிசுத்தவானே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இல்லையா? அப்போ தான் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம பிரச்சனைகளை மூடி மறைச்சிட்டா ஆண்டவருக்கு தெரியாதனால தெரியும். ஆனால் நம்ம சொன்ன பிறகு தான் ஆண்டவர் என்ன செய்வான்? அதுக்கு உத்தரவு கொடுப்பார். இல்லை சொல்லாமலே நம்ம வச்சுருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவரும் அமைதியாக இருப்பார். அமைதியாக. அப்போ பிரச்சனைகளை என்ன செய்ய வேண்டும்? நம்ம சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆகவே சொல்லுகிறாங்க. அப்போ முதலாவது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த வருஷத்தில் நம்முடைய விண்ணப்பத்தில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? நம்ம ஜெபிக்க அமருகிற பொழுதே ஆண்டவரே, நாங்கள் எங்கேயோ இருந்து எங்களை என்ன செய்திருக்கிறேன்? ஆமை கொண்டு வந்து இங்கே வச்சுப்பேன். ஏன்னா அவர் நம்மளோட இப்போ கூட இருக்கிறாரு. ஆமே இப்போ என்னது? யெகோவா ஷம்மா இங்கே இருக்கிறாரா? உங்களோட கூட இருக்கிற, என்னோட கூட. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அவரோட உறவாடலாம்.
இப்போ தூரத்தில் அப்பாவோ அம்மாவோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ஃபோனில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வச்சுருவோம், பக்கத்திலே இருந்தால் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் நீங்கள் ஆண்டவரோட அதிகமாக டைம் செலவு பண்ணணும். அது யாராச்சும் வந்துச்சுட்ட அப்படின்னு வந்து காலை நீட்டி போட்டு அதை என்ன செய்யக்கூடாது, அது அவங்களோட மெத்தட் இருக்கணும். சரியா? ஒரு பிஸியாக காட்டிக்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் பிஸியான காரியம் செய்ய போகிறீங்க, நீங்கள் ஆண்டவரோடு பேச போகிறீங்க. அம்மா இல்லையா? அப்போ அந்த நேரம் நான் வருவேன், குறுக்கிட்ட வந்து சிஸ்டர் அப்படின்னா, அப்போ அந்த நேரம் நான் எப்படி இருக்கணும்? அப்படின்னு வந்துடுச்சு இயேசுவி நாமத்தினாலே. நான் பாஸ்டராக இருந்தால் கூட சொல்லணும், இயேசுவி நாமத்தினால ஜெபிக்க நேரத்தில் இது வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி, பாஸ்டர் தண்ணி குடிக்கிறீங்களா? இந்த பக்கம் வந்தேன் ஒரு விஷயமா, அதான் கொஞ்சம் லேட்டாக தான் இங்கே வந்தேன். இங்கே இது வந்து எனது பஸ் ஸ்டாண்டில், இது ரயில்வே ஸ்டேஷனில் என்ன செய்யணும், ஓடிப்போன்னு சொல்லிடணும். அம்மாவே இல்லையா? இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டவருக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. அம்மாவே இல்லையா? அவருக்கு இப்போ உங்கள் வீட்டிலேயே யாரும் இப்போ என்ன செய்வாங்க, இப்போ புதுசாக இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன், அப்போ தனியாக இருக்கிறேன்னு மெர்லின் பேசுகிறான், அவன் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வீட்டுக்காரன் வீட்டு உள்ளுக்கு உட்காந்துருக்கிறாரு. ஆமாம் ஆமாம் மெர்லின் அப்புறம் வேலைக்கு போலையா அப்படிங்கிற அவன் என்ன செய்யும், அவன் புரிஞ்சுக்கிடுவான். வீட்டுக்குள்ளே சிங்கம் படுத்து கிடைக்கு, அதனால் அவன் என்ன செய்யணும், அதனால எல்லா விஷயங்களும் என்ன செய்யணும், டாக்கெட் பண்ணுங்கள். இந்த வருஷம் சில காரியங்களை ஃபோனில் பேசுகிறது அது இதெல்லாம் குறைச்சி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்துங்க. தேவன் யெகோவா ஷம்மா உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2வது வசனத்தை வாசிங்க. சாலமோன் கர்த்தரை நோக்கி, யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும். 2வது என்னது? ஜெபமும் வேண்டுதலும். ஜெபம் அவரோடு பேசுவது, வேண்டுதல் அவருக்கு கொடுக்குற ரிக்வெஸ்ட். அம்மாவில் ஜெபங்கிறது எப்பயுமே நினச்சிக்கணும், அவரோடு பேசுறது. ஜெபம்னு போயிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. போயிட்டு ஆண்டவரே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கிறேன்ட்டு அப்படி பேசணும். அதான் குளிர்ச்சியான நேரத்தில் ஆதாம் ஏவாள்கிட்ட போய் என்ன செய்தார், பேசும்படி வந்தார். அப்போ பேசுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அவரும் பேசுவார், நம்ம ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளோட பேசுவார். அதுதான் இந்த ஜெபங்கிறது பெரிய விஷயம். ஜெபங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஜெபம் வேற, விண்ணப்பம் வேற, வேண்டுதல் வேற, இவைகள் எல்லாம் ஒன்றா போட்டு தயிர் மாதிரி கடைஞ்சி வச்சுக்கிட்டு என்னது அது என்னதுமா, அது என்னது, பஞ்சாமிரதம் மாதிரி போட்டு மிதிக்கிறது. அம்மா இல்லை, அவன் இன்றைக்கு சாலமோன் சொல்லுகிறார். அப்படின்னா ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல ஜெபம் மட்டும். ஆனால் சொல்கிறார் என்னது, முழு பேசிட்டு இந்த காரியத்தை விண்ணப்பமாக என்ன செய்தேன் நான் சொன்னேன். அதான் சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதல். அப்போ வேண்டுதல் என்னது, இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கீங்களேங்கிறதையும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். வேண்டுதல் என்பது என்னது, ஒரு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. அம்மா இல்லையா? எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு இருந்ததை விட்டு எழுந்து. அப்ப பாருங்க, ஜெபம் பண்ணல என்ன செய்யறீங்க, தலைவாணி வச்சுக்கிட்டு இப்படி காலை இப்படி மடக்கி வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சபையில வந்து அந்த காலை ஒரு மாதிரி கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, நானும் இனிமே என்ன செய்யணும், கர்த்தரை தான் நோக்கணும். இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து. அப்ப இந்த வருஷம் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்க ஜெபம் எப்படி இருக்கணும், தனி ஜெபம். சரியா? எல்லாரும் முன்பதாக கையை நீட்டிக்கிட்டு ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், யாரும் அங்கங்க நடக்கக்கூடாது, உட்காருங்க, ஆண்டோட வார்த்தை வரணும், வாங்க போகக்கூடாது. வாசிங்க. முழங்கால் படிட்டு பழகணும். இந்த வருஷம் நீங்க முழங்கால் யுத்தம் செய்ய போறீங்க. முழங்கால் பிரேயரே ஒன்று வைக்க போறேன். 5 இருந்து பழகுங்களேன். அதுதான் தழும்புகள். பவுல் அச்சு அடையாளங்கள்னு சொன்னா என்னது, அதுதான் நம்முடைய முழங்கால் எப்படி இருக்கணும், தழும்பு இருக்க வேண்டும். அப்ப நமக்கு என்ன இருக்க வேண்டும், அதுதான் நாங்கள் பவுல் சொல்லுகிறார். அவருடைய அச்சு அடையாளங்களை என்ன செய்திருக்கிறேன். ஆமாம், இஸ்லாமியர்களை போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல ஒரு கருப்பாக இருக்கும், தழும்பு இருக்கு. ஏன் அவங்க அது அப்படியே அந்த மாதிரி நமக்கு என்னது என்ன இல்லை. பாச சுந்தரமையா அவருடைய கால்களை பார்த்தா அப்படியே தழும்புகள் இருக்கும். அப்போ அவர் நம்ம யார் தோமஸ் ராஜையா அவர்கள் அங்கிருந்து ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிற ஒரு சின்ன பெட்டியில் ஒரு இது ஒன்று கொடுத்தாராம். என்னப்பா இருக்கும், காணிக்கையா நகையா போனோமான்னு சொல்லி இவர் இங்கே வந்து திறந்து பார்த்தா அவருடைய இந்த தழும்புகள் இருக்கிற அந்த தோலை தானே அது உள்ளுக்கு வச்சிருந்தான். இதுதான் ஊழியம். இன்றைக்கு அந்த ஊழியம் அங்கே எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆமாம், இவர்கள்னால் அல்ல, அன்றைக்கு சுந்தரமையாவுடைய தரிசனம் இன்றைக்கு இவர்களுக்கு ஊழியமாக இருக்கிறது. ஆமாம் இல்லையா? ஆமாம், இப்போ தரிசனங்கள் தான். அப்போ யாரோ ஒருத்தருடைய தரிசனம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு நிறைவேற வேண்டும். ஆமாம் இல்லையா? வாசிங்க, நம்ம என்ன சொல்றோம், அவ்வளோ பெரிய ராஜா என்ன செய்கிறார், மக்கள் மத்தியிலே முழங்கால் படியிட்டு. அப்போ முழங்கால் நம்ம ஜெபிக்கணும்னு என்ன செஞ்சிடணும்,
இங்கே ஜெபிக்க வாரீங்களே, கத்தரிக்கலாம் ஃபாதர்கிட்ட ஜெபிக்கவெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? அப்போ ஃபாதர் ஆமாம், அது பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, நம்மளோட ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க தெரியுமா? கத்தோலிக் ஜனங்கள் எவ்வளோ ஆசீர்வாதம், நகையெல்லாம் போட்டு பயங்கர ரிச்சாக இருப்பாங்க. காரணம் என்ன? முழங்கால் படிக்கிறது. முழங்கால் படிட்டு பாருங்க. ஆமாம், எத்து முழங்கால் படியிட்டு இருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது. ஆமென். ஆசீர்வாதம். அடுத்தது என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வதிக்கிறான். ஆமென். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். முழங்கால் படிட்டு ஜெபிச்சுட்டு வீட்டில் வந்து குடும்பத்தில் அப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து பிள்ளையில போட்டு என்னது வாங்குன்னு வாங்குறது. ஆமாவே இல்லையா? ஆமென். போவாஸ் இன்னைக்கு நான் அன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் செய்தேன். ஆமாவே இல்லையா? எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துனேன். ஆமாவே இல்லையா? வந்தவர்கள் வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். ஆமாவே இல்லையா? அது மாதிரி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு வந்து வாழ்த்துறதுக்குனே வந்து உட்கார்ந்து இருக்கணும். சரியா? என்னது முந்திக் கொள்ள வேண்டும். அப்போ போவாஸ் வர்ற நேரம் என்ன செய்யறாங்க? வயல்வேலையில் வேலை செய்யறவங்க என்ன செய்யறாங்க? எழுப்பி நிற்கிறாங்க. இன்னொரு போவாஸ் என்ன சொல்லுகிறான்? உங்களை கத்த. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? அப்போ அந்த ஆசீர்வாதம் அங்கேயே ஆரம்பிக்குது. வேலை தளத்துக்கு போகிற நேரமே நீங்கள் என்ன செய்றீங்க? வேலை தளம், வீடுகளில், குடும்பங்களில் அதெல்லாம் சொல்லி பழக வேண்டும். நம்ம வாயில் எப்பொழுதுமே என்ன வரணும்? ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு வரணும். பிள்ளைகளை காலில் அப்பிட்டு எலும்பு காலில் தண்ணி அள்ளி ஊற்றவா எரும மாடு அப்படின்னா ஏசக்கூடாது. ஆமாவே இல்லையா? எருமமானா அதுக்கு அப்புறம் என்னது? சுபாவத்தில் எரும மாடா மாறிடுங்க. அப்புறம் மேலே அப்படியே தான் வருங்க. அப்படியே மழை பெஞ்சாலும் தெரியாத மாதிரி வரும். அதனால நம்ம வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரியா? சாலமோன் ஆசீர்வதித்தான். இன்றைக்கு யெகோவா ஷம்மா ஆசீர்வதிக்கிறார். நின்று கொண்டு திறப்பின் வாசலில் அவர் நிற்கிறார். ஆமாவே இல்லையா? வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன், யார் திறக்கிறார்கள் அவர்களோடு கூட நான் இந்த வருஷம் உங்க வீட்டில் போஜனம், ஆண்டவருக்கு டெய்லி ஒழுங்கான சாப்பாடு சமைச்சு சாப்பிடணும். புரியுதா? இந்த ரசத்தையும் ஒரு மாதிரி குழம்பையும் வச்சுட்டு அதில் எண்ணத்தெல்லாம் அள்ளி போட்டு வச்சுக்கிட்டு கொண்டு வந்து டேபிளில் வச்சு தூக்கி வீசி விட்டுறணும். ஆமாம் இல்லையா? இங்கே நிறைய பேர் விட்டு டேபிள் இல்லை, சேர் இல்லையே, கீழே உட்காந்து பழகிட்டீங்க. எல்லாம் மாறுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. நாங்கள் யூரோப்பியன் ஸ்டைலுக்கு வாங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம், மற்றதெல்லாம் செய்வீங்க, இதை பூசுறீங்க, உங்களுக்கு கொடுக்கம் போடுறீங்க, அது போலலாம் அதெல்லாம் செய்வீங்களே, இதை செய்யுங்க. வீடுகளெல்லாம் அழகாக வச்சுருங்க. திடீர்னு விசிட் பண்ணுவாருங்க. ஆண்டவர் கூப்பிட்டா நான் வருவேன். எந்த வீட்டுக்கு எப்போ வருவேன்னு தெரியும், நான் வருவேன். உரத்த சத்தமா அப்படின்னு என்னது? கெம்பிரித்து தேவாலயத்தை கட்டிட்டேன், ஊழியத்தை செய்துட்டேன். அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம். இந்த ஊழியம் முடிந்தோடனே என்ன எப்படி இருக்கும்? அதுன்னு உங்களோட வந்து நான் கெம்பிரித்து பாடி சிரித்து விளாண்டுக்கிட்டு இருக்கேன் உங்களோட எல்லாம். இது முடிக்கிற வரைக்கும் கற்ப வேதனை தான். அந்த பிரசவம் எப்படியோ, அந்த பிரசவம் வந்தோடனே அந்த புள்ளை வெளியில வந்தோன்னே அம்மா அதோட என்னது? இந்த வழியெல்லாம் நின்று போயிடும். அம்மாவும் இல்லையா? அதுபோல தான் இந்த எழுத்து வார்த்தை இறங்கினதுக்கு பிறகு தான் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொன்ன பிறகுதான் என்னது எனக்கு என்னது அது வரைக்கும் என்னது வாசிங்க. உரத்த சத்தத்தோடு சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி தேவனாக ஸ்தோத்திரம். அதுக்கு என்னது சொல்லுங்க? இந்த வருஷம் ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறாரு, அதனால ஸ்தோத்திரம். அப்ப காலை எழும்புறோன்னு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ அப்படி முயற்சி பண்ணணும். யெகோவா ஷம்மாவாகி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற நேரம் பிள்ளைகளுக்கு என்னது? பெற்றோர் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கிறது. காலையில் போகிற நேரம் தான் சொல்லுங்க. அது அம்மாவும் ஒரு விஷயம் ஃபோன் பண்ணிக்கிறது தான். அம்மா ஒரு 100 rupees டேச்சில் இது ஸ்கூலில் கேட்டாங்க, காலேஜில் கேட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா ஃபோன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்வாங்க. பிள்ளைங்க எடுத்துகிட்டு ஓடி போயிருங்க 200 ரூபாய். ஈவினிங் வந்தோடனே 100 ரூபா தானே கேட்டேன், 200 ரூபா இல்லைம்மா நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லி. புரியுதா? அதெல்லாம் அப்போ அந்த மாதிரி என்ன செய்ய வேண்டும்? வாசிங்களே எவ்வளோ அழகா இருக்குது வசனங்கள்லாம். பாருங்கள், வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் படியெல்லாம் ஒன்று சரி தவறி கீழே விழாது. இந்த 12 மாதங்கள் கடந்த வருஷத்துல நடந்தது எல்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்றுக்கு நடக்கும். என்ன எப்ப நடக்குங்கிற அதிசயங்களை உங்களால என்ன செய்ய முடியாது? கண்டுகொள்ள முடியாது. நேற்று ஒரு சிஸ்டர் கனடாவில இருந்து பேசினாங்க. யார் சிஸ்டரோட? கல்பனா சிஸ்டர் இருந்துட்டு போனாங்களே. அப்போ அவங்க சொன்னாங்க ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் பயங்கரமாக இருக்கு அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னேன், இங்கே உங்களுக்கு தெரியாது, நம்ம கல்பனா சிஸ்டர் ரெட் காரில் வராங்க, ஜெயலலிதா அம்மா மாதிரிக்கு. ஆமாம், கார் வாங்கி வீடு வாங்கி சந்தோஷமா அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களுடைய சபைக்கு வந்து நான் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், எல்லாம் காரெல்லாம் கொண்டு நிறுத்துங்க.
சொல்லுங்க, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் கர்த்தர் எனக்கு செய்வார். இப்ப இளைப்பாறுதல் கொடுத்திருக்கார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல் அறியல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எனக்கு இளைப்பாறுதல் கொடுத்தபடினாலே என்னது? அப்போ காலையில் எலும்பணும்னு என்ன செய்யணும்? அப்பா எலும்பி இன்னைக்கு யார் வரப்போறானோ அப்படின்னா நினைக்கக்கூடாது. எனக்கு இளைப்பாறுதல் எல்லா கதவையும் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கட்டணும். அப்போ இந்த வருஷத்துல எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுங்க. சரியா? 6 மாசத்துக்குள்ள எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் ஹாப்பி. சரியா? கதவு திறந்துருக்கு. இப்போ பயமாக இருக்குது. கதவு ஜன்னலெல்லாம் மூடி வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதாக இருக்குது. உள்ளுக்கு அப்படியே ஜன்னலை திறந்து கதவுக்கு வெளியே பூட்டை போட்டுட்டு உள்ளுக்கு வந்துக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் இல்லையா? இந்த வருஷம் எல்லாம் மாறணும். சரியா? பாருங்களே வாசிங்களே மகன், தாம் பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் பாருங்களேன், அந்த வார்த்தைகளை பாருங்க எல்லாம் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு எங்களுக்கு அருளி இருக்கிறார். இளைப்பாறுதல் என்னது? கொடுக்கல, என்ன செஞ்சிருக்காரு? அருள்னா என்னது? கிஃப்ட். ஆமாவே இல்லையா? அருள்றதுன்னா என்னது? கிஃப்ட் அப்படி வச்சுக்கிறோங்க அப்படிங்கிறது. அதுக்கு என்ன எதுவுமே கேட்கறது இல்லை. ஆமாவே இல்லையா? அதுதான் அண்ணாலே என்ன செய்தாரு? நினைத்து ஒரு பிள்ளை அருளினார். அப்ப உங்களுக்கு அவர் நினைத்து ஒரு வீட்டை அருளுவார், ஒரு காரை வேண்டுது, ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஏதோ ஒன்று என்ன செய்வாரு? அருள்வார்னு என்னது உங்களுக்கு கொடுப்பார். அது பாருங்க, உலகத்தார்கள் அந்த வசனத்தை எவ்வளோ அழகாக பாவிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் இல்லையே நுழையே அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அது எவ்வளோ அழகான வார்த்தை. அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. கரங்களை இதுதான் விசுவாசம். ஆண்டவர் செய்யல சொல்லக்கூடாது. செய்யாததுக்கு காரணம் இருக்கு. அது நீங்க, அவர் அல்ல. 40 நாளையில போக வேண்டியவங்க அவங்க முறுமுறுத்துட்டு கிடந்தனால தான் 40 வருஷம் ஆனது. அதுபோல உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நீங்க முறுமுறுத்துட்டு கிடந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அது தடைப்பட்டு கொண்டே இப்போ உங்களுக்கு வராது, அப்புறம் உங்க பிள்ளைகளுக்கு வராது, பிள்ளைகளுக்கு தான் வரும். 3வது 4வது சந்ததி வரைக்கும் தான் வரும். அதனால நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் விடைபெறுகிற பொழுது உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துட்டு போகணும். ஆமாவே இல்லையா? அதான் ஆசீர்வாதம். சரியா? 1000 தலைமுறை வரை என்ன செய்வேன்? நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே மோசை கொண்டு சொன்ன அவருடைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்க. ஒரு வார்த்தையும் உங்களுக்கு தவறி போகாது. அவர் சொன்ன பட்சபாதம் இல்லாதவர், பொய் சொல்லாதவர், பொய் உரையாத தேவன். என்ன பிரச்சனை பண்ணாலும் ஆண்டவர் சொல்லுவாங்க. யாரோ செய்த ஒரு நன்மையை நினைச்சிருப்பார். நீங்க தடுமாறி போயிருக்கலாம். உன் தகப்பன் செய்த நன்மையில ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்வாரு, உங்களுக்கு கிரேஸாக மாற்றுவார். உன் தாய் செய்த ஏதோ ஒன்றை ஆண்டவர் செய்வார், உனக்கு அது கிரேஸாக மாற்றுவார். நீ நினைக்கக்கூடாது நான் ஜெபிக்கிறேன், நான் இல்லை. எங்கோ ஒரு இடத்துல நீங்கள் இடிபட்டு உடைந்து கிடக்கிற நேரம் ஆண்டவர் கட்டி எழுப்புறவராக இருக்கிறார். அதனால தைரியமாக இருங்க. அவர்கள் அந்நாட்களில் இருந்ததை தான் சொல்றார். ஆபிரகாம், ஈசாக்கு இவர்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே கீழ்ப்படிந்து பயபக்தியோடு இருந்தபடினால தான் இன்றைக்கு இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? என்னை எழுப்பியிருக்கிறார், உங்களை எழுப்பியிருக்கிறார். சாலமோனை எழுப்பினது போல தான் என்னை எழுப்பியிருப்பார். அதுபோல தான் என்ன செய்றாரு? உங்களையும் எழுப்பியிருக்கிறார். ஆமா இல்லையா? அப்ப இவைகள் எல்லாம் வேதத்துல எவ்வளவு அழகான ஆசீர்வாதமான வார்த்தைகள் தானே. நம்முடைய பாருங்க என்ன சொல்றாங்க சாலமோன், இந்த தேவன் வேற யாருடைய தேவன் அல்ல, நம்முடைய தேவன். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லணும்? உங்க ஆண்டவர். சொல்லுங்க, சத்தத்தையே காணவும். சியோனே கெம்பிரித்து பாடும். நீங்க யாரு? சியோன்கள். வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதோ பாருங்க என்ன சொல்றாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமல். இந்த வருஷத்துல நீங்க சொல்லக்கூடாது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு அப்படியே கோச்சிட்டு ஓடக்கூடாது. சில பேர் அப்படிதான் வந்துட்டு அப்படியே கும்ப கொண்டு ஓடுவாங்க. வெளியில மட்டும் சொல்லிக்கிடுவாங்க அப்படி இப்படின்வாங்க. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள என்னது? இல்லை, முடியாது, இயலாது, நடக்காது, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு வெளியில என்ன செய்யறது? நடைபெற மாதிரி இருக்குது. ஆனா இங்க சொல்லுகிறார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமல், நெகிழ விடாமல், அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல. ஹலோ, யாரோடு இருந்தாரா? பிதாக்களோடு இருந்தது போல யெகோவா ஷம்மா இந்த 26ஆம் வருஷத்துல நம்மோடும், நம்முடைய பிள்ளைகளோடும், நம்முடைய குடும்பத்தோடும், கைக்கு எல்லாவற்றோடும் நம்மோடும் இருந்து நாம் அவருடைய
வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்கிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. சொல்ற ஆண்டவரே, அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்களோ மூதாயார்கள், நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய தகப்பன்மார், நம்முடைய தாய்மார்கள் இப்படி ஆவிக்குரிய ஜீவித்திருக்கு, அதுபோல எங்களையும் என்ன செய்ய வேண்டும், அதே போல மாற்றுங்க. அதன் கற்பனையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்வதற்கு சொல்லுகிற நாங்களும் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சபைக்கு வருகிறவர்கள் நீங்க யாருக்கு முன்மாதிரியா இருக்கணும், என் தகப்பனுக்கு முன்மாதிரியாக, என் தாய்க்கு. நீங்க என்ன பிள்ளைகள் என்ன செய்றீங்க, அடுத்த ஒரு ஜெனரேஷன் என்ன செய்யணும். ஆமே, அம்மா ஜெபிக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்க வேணும். அம்மா விண்ணப்பம் பண்ணுற மாதிரி நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். அதுதானே நமக்கு. மற்றதெல்லாம் பழகிக்கிறோம். அம்மா அப்பா செய்கிற தேவையில்லாத காரியங்களை பழகிக்கிறோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறோன்னா நம்ம என்ன செய்யணும், மாடலேஷன் நம்ம அப்படியே செஞ்சணும். அதை விட்டுட்டு நம்ம பிள்ளைகளை போயிட்டு பைபிள் வாசினா அது வாசிக்காதுங்க. அதுகளுக்கு பைபிள் வாசினா என்னவோன்னு இருக்கும். நம்ம என்ன செய்யணும், பைபிளே அம்மா வாசிக்கிருக்காங்களே அப்படி சொல்லி ஒரு நாள் என்ன செய்யும், பிள்ளை அது தொடும், அது வாசிக்கும். ஆமே, அதுக்கு பிறகு என்ன செய்யும், அதை விடாது. அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுக்கணும். முடிக்கலாமா, இன்னும் ஒரு 2-3 வருஷம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். கர்த்தரே தேவன், வேறொருவர் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்த அந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. அப்படியே சொல்லிட்டு அதுக்கு பிறகு சபையை என்ன சொல்றார், டெடிகேஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்றார். சரி, 60 அப்படி வாட்சிட்டே வாங்க. ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது என்றார். சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்போ ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு பேசி முடிச்சுட்டு சொல்றார், ஆதலால் இந்நாளிலே இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளையும் நடந்து அவர் கற்பனைகளையும். அப்ப அவங்களுக்கு என்னது, கட்டளைகள் நியாயப்பிரமாணம், நமக்கு கர்த்தருடைய வார்த்தை. சரியா, நமக்கு இப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்கள் அல்ல. நாங்கள் என்ன செய்யலாம், கட்டளைகளை நம்ம கை கொள்ளலாம். கட்டளைகள் நமக்கு மிக முக்கியமானது தான். அவன் பிரமாணங்கள் நமக்குரியது அல்ல. அது யாருக்கு, அவன் நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, அது துன்மார்க்கருக்காக எழுதப்பட்டது. ஆனால் நீதிமானுக்காக எழுதப்பட்டது தான் எனது கட்டளைகள். ஆகவே அதை நீங்கள் கை கொள்ளலாம். ஆனால் அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஆவிக்குரிய சபைக்குரியதை தான் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சரியா, அதனால அந்த காரியத்தை நம்ம கை கொள்ளலாம். உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது என்றான். பின்பு ராஜாவும் அவனோடு இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 20,000 மாடுகளையும் பலியெல்லாம் செலுத்தி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம சபையில எல்லாம் என்ன இருக்கணும், அந்த நாட்களிலே அவர்கள் செய்தது போல அல்லாது நாம் இந்த காலங்களிலே நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதுகளை நம்ம சபைக்கு செய்ய வேண்டும். காணிக்கைகள், தசமபாகம் இவைகளெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், சரியாக கொடுத்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இது என்னது, தேவனுடைய ராஜ்யம். சரியா, உலக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அந்த காயின்ஸை வச்சு என்ன சொல்றாரு, ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கு நீங்க என்ன செய்யணும். ஆமாம், அப்போ இது தேவராஜ்யம். ஆமாம், அப்போ இந்த தேவராஜ்யமும் அரசாங்கத்தை விட மேலாக இது நடத்தப்படுகிறது. ஆகவே தான் எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு பணம் தேவையாக இருக்கிறதோ, கஜானாவில் தேவைப்பட்டாதான் அந்த பணம் தான் அந்த நாட்டின் மக்களை என்ன செய்யும், உணவு கொடுத்து உடை கொடுத்து அவர்களை பராமரிக்கும். சரியா, ஸோ அதனால அந்த காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல சபையிலையும் என்ன செய்யணும், அதான் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் அவர்கள் என்ன செய்தார், எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, எல்லாம் பொதுவாக வச்சு விட்டாங்க. ஏன்னா அவங்க பிளானிங் வேற. என்னது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், போனவர் வர்றாரு, இந்த ஒரு மாதத்துக்கு வந்துடுவார், உடனே வந்துடும், நாங்களும் போயிடுவோங்கிற அந்த எண்ணத்தில் தான் அவர்கள் எல்லாம் செய்தார்கள். ஆகவே இன்றைக்கு நாங்கள் அப்படி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அல்ல, ஆனால் செய்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா அதுதான் நம்ம நெருக்கப்பட்டு கொண்டிருக்கோம். தேசங்களில் சரியாக டெக்ஸ் கட்டாதான் தான் நாடு நெருக்கத்திலையும் பஞ்சத்திலையும் வறுமைக்கிலையும் போகுது. அப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதை பிளாக் மணியாக மாற்றி அதெல்லாம் பண்ணி கொடுக்காம இருக்கிறாங்க. அதனால ஸோ நாட்டில் அதுபோல் நம்ம சபைக்கிலையும் நம்ம கொடுக்காம இருக்கிறதுனால நமக்கு என்னது,
ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்குது. ஒரு காரியத்தை முழுமையாக செய்ய முடியாமல் இருக்கும். அதனால என்னது சபையும் என்னது அந்த ஆசீர்வாதத்தை இழந்து ஒரு தரித்திரியத்தை போல இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய சபைக்கு தாவீது சொன்னது போல என் ஜனங்கள் என்னை போல என்ன செய்கிறாங்க, எல்லாம் கொடுக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தருக்கு தானே கொடுக்குறீங்க. ஸோ கர்த்தரை ஆசீர்வாதமாகவே நாட்கள்லாம் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி அவங்க ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்தி எல்லாம் செய்கிறாங்க. சரி, 66 வாசிப்போம். 66 வாசித்து முடிக்கலாம். 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். சரியா, அப்ப எல்லாம் முடிஞ்சு. இப்போ ஜனங்களாம் என்ன செய்யறாங்க, ஆலயத்துல அவன் வந்து எல்லாம் வந்து ஆலயத்துல வந்து அந்த நாட்களில் 7 நாட்கள் அனுசரிச்சு அந்த அதுக்கெல்லாம் அனுசரித்து சந்தோஷித்து என்ன செய்யறாங்க, 8ஆம் நாள் எல்லாம் என்ன செய்யறாங்க, எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. அமவிலே அதுதான் இன்றைக்கும் இஸ்ரேலில் நடக்கிற சம்பவங்கள். அவங்க என்ன செய்வாங்க, அதுதான் பெந்தகோஸ்தே டே. அவர்கள் எல்லாம் புறப்பட்டு போகிற அந்த நாளிலே தான் என்ன நடந்தது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தான், தன் ஜனங்களை என்ன செய்தான், ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற்றினார். அந்த 120 பேரும் என்ன செய்யப்பட்டார்கள், ஆவிக்குரிய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி அவர்கள் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு உலக நாடுகளுக்கு இருந்து வந்த எல்லா இஸ்ரவேலர்களும் என்ன செய்தார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போய் அங்கங்கே சபைகளை உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு பவுல் போன்றவர்கள் போயிட்டு என்ன செய்தார்கள், திமோத்தே, அப்போலோ போன்றவர்கள் போயிட்டு ஸ்தாபித்தார்கள். சரியா, ஸோ அதனால இவைகளெல்லாம் பெரிய ரகசியமான 8ஆம் நாளிலே ஜனங்கள் எல்லாம் விடை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ராஜா இவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் ஆலயத்தை கட்டி எல்லாம் பண்ணிட்டு. இந்த நியூ இயர்க்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து விஷ் பண்ணுறதுக்கு கிஃப்ட் வாங்குறதுலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மன நிறைவாக சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாம். அது இன்னும் 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 சில காரியங்கள் இருக்குது, மாற வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. இங்கே என்ன நடக்குதோ அதுதான் வீடுகளில் நடக்கும். இங்கே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுதான் அங்கேயும் வீட்டிலையும் நடக்கும். இதோட சபைனா உங்கள் வீடுகளும் சபையாக இருக்கு. நம்ம இல்லையா, இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே வாழை காட்டிட்டு அங்கே தலையை காட்டுறவங்களாம் இருக்கக்கூடாது. அப்படி சுவாப குணங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். எல்லா இடங்களும் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஆகவே 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். இப்போ அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்கும், ராஜா விட்டு போகிற நேரம் ஆலயத்தை விட்டு எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பாங்க சொல்லுங்களேன். எல்லாம் பலி செலுத்திட்டு எல்லாம் பிரைஸ் சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இங்கேருந்து போனேன்னா என்ன சொல்லிட்டு போவீங்க, யெகோவா ஷம்மா. நம்ம சபையில் உள்ளவங்க எல்லாம் ஒருத்தர் பார்க்கணும், என்ன சொல்லணும், யெகோவா ஷம்மா அப்படின்னு சொல்லணும். அப்போ என்னது அப்படின்னா கர்த்தரோடு இருக்கிறார் அப்படின்னா அவங்க வாயை பேசாமல் அடைச்சிடுவாங்க, இல்லாட்டி பேச வருவாங்க. ஆமாம் சிஸ்டர் அப்படின்ட்டு இருப்பாங்க. நீ தலைவருமா ஒரு ஓரமாக போயிட்டு நாட்டிக்கிட்டுன்னு சொல்லி நம்ம வேலையை பார்க்கணும். சரியா, அதனால 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களும் யெகோவா ஷம்மாங்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ நான் இப்போ ஆமீன் போடுறேன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்களே சொல்ல. நான் வந்து ஒன்று சொல்வேன், யெகோவா யாருக்கு உனக்கு சொன்னேன், அது அப்படி மொழிக்குது போலீஸ்காரி மொபைல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், யெகோவா ஷம்மா சொல்றீங்க இடத்துல பிரைஸ்ல சொல்லணும். ராஜா வாழ்த்தினா, நீங்கள் வாழ்த்த பிறந்தவர்கள் சொல்லுங்க, நாங்கள் மற்றவருடைய வாழ்த்த பிறந்திருக்கோம். காலையே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். சரியா, ஆமாம் அப்படின்னு சொல்லி பழகுங்களே, அதுக்கு நமக்கு உற்சாகம் வந்துடும். சரியா, ஒரு நாள் 2 நாள் போக கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கு பிற்பாடு என்ன வந்துடும், அப்படி வந்துடும். அது மாதிரி செய்யணும். அப்போ கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் நமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டார்கள். தேவ ஆலயத்திலிருந்து போகிற பொழுது யோசிச்சு சொல்றாங்க, ஐயோ ஆபிரகாமுக்கு யாரு தாவீதாவுக்கு சொன்னதை அவங்க மகன் செஞ்சுட்டாரு. அம்மாவே இல்லையா அப்படி சொல்லி எனக்கு என்னது சந்தோஷம். அவர் சொல்லிட்டு அவரை இறந்து போயிட்டாரு. ஆனால் அவங்க மகன் என்ன செஞ்சிட்டாரு, பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு ஆலயம் இருக்கு. அம்மாவில்லை, இந்த வருஷம் நமக்கு ஆலயம் கொடுப்பாரா இல்லையா, ஜெபம் பண்ணுங்க. பெரிய பெட்டி மட்டும் வச்சா போதாது. ஆமே, அப்போ என்ன செய்யணும், ஆமாம். அப்போ நாளைக்கு நேற்று பாஸ்டர் சொல்கிறாரு சபை கட்டுறதுக்கு. அந்த நான் கடந்த காலங்களில் போயிருக்கேன்னு சொன்னேன், அடுத்த முறை நான் வருகிற பொழுது இந்த சபையை ஆண்டவர் பெருப்பித்து இருப்பாருன்னு சொல்லி, அதுபோல் சபை பெரிதாக கட்டப்பட்டிருக்குது. அப்போ சொல்கிறாரு, சபைக்கு ஒரு ஏதோ ஒரு நிறுவனம் கொடுத்த பணத்தை விட சபை ஜனங்கள் கொடுத்த பணம் அதிகமாக இருந்தது தான் சபையை கட்டினது. அதனால் உங்களை கொண்டு தான் சில காரியங்களை செய்வான். நான் மூடி மறைத்து பேசுறதுனால எனக்கு ஒன்றுமே பலன் அல்ல. நீங்கள் என்னது பலன் பெறணும். அம்மாவே இல்லையா, இப்போ விதைக்கிறீங்க, ஆண்டவர் அறுவடை கொடுப்பா. ஸோ ராஜா வாழ்த்துக்கிறாரு. அப்போ நீங்கள் இந்த என்ன செய்யணும், கடைசியாக வாழ்த்துதல்களை சொல்லிக்கொள்ளணும். ஒரு அந்த பிஸ்கட்டுக்காக ஓடக்கூடாது, டீக்காக ஓடக்கூடாது. என்ன செய்யணும், வாழ்த்து தெரிவிக்க வேண்டுமா. தாவீதுக்கும் இஸ்ரவேலுக்கும் எல்லா நன்மை, அந்த நன்மைகள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்,
நினைக்கணும். ஐயோ நம்ம நமக்கு ஆண்டவர் செய்ததுக்கும் நம்ம ஊழியக்காரருக்கு செஞ்சதுக்கும் ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவரே சோத்திரப்பா, எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்துருக்கீங்க, சோத்திரம். அம்மா இல்லை, நல்ல சகோதரியை கொடுத்துருக்கீங்க. எங்கள் குடும்பத்தில் கூட சில நேரங்களில் எங்களுக்கு ஒரு கசப்பு இருக்கலாம். ஆனால் வர்றவங்கலாம் எப்படி இருக்கிறாங்க, அப்படி எல்லாரும் அந்த மாதிரி அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் நல்லா எல்லாரோடையும் நல்லா போய் பேசி பழகுங்க. ஊழியத்தில் அப்படியே இதாக இருக்கும், நெருப்ப பயராக இருக்கும். அப்படியே உட்காந்து இருக்கக்கூடாது, அப்படியே வந்துட்டு அப்படியே நின்றுட்டு அப்படியே போகக்கூடாது. அங்கங்கே எல்லாரோடையும் போயிட்டு என்ன செய்யணும்? ஆண்டி பிரைஸலோட ஆண்டி அப்படியெல்லாம் என்ன செய்யணும்? அப்படியே மனதை கவர்ந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? எல்லாருக்கும் உங்களை குறித்து என்ன இருக்கணும்? நல்ல அபிப்பிராயம் இருக்கணும். தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்படணும். எனக்காக என் பிள்ளைகளுக்கு திருமணம், பிள்ளைகளுக்கு பிள்ளை கொடுத்தது, இதெல்லாம் நினைச்சு என்ன செய்ய வேணும்? இந்த வருஷம், கடந்த வருஷத்துல எனக்கு ஆண்டவர் அதை வீடு கொடுத்தாரா கார் வீடு, அதுக்காக என்ன செய்யணும்? சோத்திரம்னா இது உள்ள அடங்கிடும். ஆத்திரம் வந்து இதெல்லாம் மறந்து போயிடும். அதனால என்ன செய்யணும்? ஆண்டவரே அப்படி நினைக்கிற நேரமே என்ன உண்டாயிடும்? இதெல்லாம் கர்த்தர் செய்தார். எனக்கு லேண்டு வாங்குறதுக்கு இடம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தார். ஆமாம் இல்லை, அப்படி எதுவும் உங்களுக்கு செஞ்சது அந்த நினைச்சு என்ன செய்யணும்? அதுதான். அப்போ இங்கே என்ன சொன்னாங்க? தாவீதுக்கும் சாலமோனுடைய காரியம் இது நமக்கு எடுக்கிறன்னு என்ன சொல்லணும்? எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட வேண்டும். பிலிப்பியர்ல என்ன சொல்லப்படுகிறது? எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மறுபடியும் சொல்லுகிறேன். அப்பையும் சில பேருக்கு அப்படியே தருமா, சந்தோஷமா இருங்க, சரிங்க, நல்லா சரிங்க அப்படின்னு இது சித்தரந்து போடுற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து சொல்லுகிறா சந்தோஷத்தோட என்ன சொல்லுகிறார்? மன மகிழ்ச்சி. அப்ப மனம் என்னது? இருதயத்துக்குலேருந்து வருகிறது மகிழ்ச்சி, வெளியிலிருந்து வருகிறது சந்தோஷம். அப்ப வெளியிலையும் சந்தோஷம், உள்ளுக்கும் சந்தோஷம். அப்ப வெளியிலையும் என்னது? நம்ம சந்தோஷமா இருக்கணும் எல்லாரோடையும், மனதிலையும் எப்படி இருக்கணும்? அப்போ இந்த நேரமும் பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்கும்? அப்படியே கிளியராக வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியோடு தங்கள் வீடுகளுக்கு கூடாரங்கள், அது வீடுன்னு சொல்லி கூடாரத்தில் இருந்து அப்படியே வாடகை வீட்டில் இருக்காது. இந்த வருஷம் வீடுகள் தேடுங்க. யாராச்சும் வீடை பாருங்க, இந்த வீடு என்ன காண்டவரன்னு சொல்லுங்க. அவங்க டமுக்குன்னு போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கலாம். தங்கள் வீடுகளுக்கு போய்விட்டார்கள், திரும்பி ஆலயத்துக்கு வருவதற்காக. ஆமாவே இல்லையா? போனவர்கள் அப்படியே போகலை, திரும்பி ஆலயத்துக்கு வருவார்கள். எலும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நாம் இன்னொரு பாடல், ஒரு சில வரிகளை பாடிட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரை துதிக்கலாம். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன், சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன். சந்தோஷமாயிருப்பேன்,
காலத்தில் உருவாக்கப்படுவதற்கு தேவன் ஆமை உன்னை கிளம்பிக் கொண்டிருக்கிறது. இன்னும் கர்த்தருக்கு கிட்டு சேர்கிறவர்கள் கர்த்தர் நீ ஆசிரியத்து பெருக செய்யும். வீடுகள் காரியங்கள் எல்லாவற்றுக்காக கர்த்தர் ஏதோ ஒரு முடிவு வைத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே இதை செய்வார். அநீதிமான் நீதி செய்த பொழுது நீதி செய்யாதவரோ நம்முடைய ஆண்டவர் பொறுத்திருந்து பாருங்கள். அற்புதங்கள் அடையாளங்களை காணுங்கள். கர்த்தரை மாற்றுவார்கள். கர்த்தரை சார்ந்திருக்கிற ஊரில் சில பிள்ளைகளை வாழ்ந்த பிள்ளைகளை கர்த்தர்களை மேலப்படுத்துவார்கள். உங்களை பெரிய காரியங்களை செய்வார்கள். அவரை மாற்றம் பெரிய காரியங்களை செய்வார்கள். அந்த தகவலுக்கு நன்றி சொல்கிறோம். முன்புதான் யாரோ செய்த நன்மைகள் அவங்க நினைச்சு எங்களை நினைச்சிருப்பாங்க. நாங்கள் விட்டு போனால் எங்கள் பிள்ளைகள் படித்தனாக இருக்கிறார். எங்கள் பிள்ளைகள் கடன் வாங்க நினைத்திருக்கிறார். நீ அந்த தாய் செய்ய வேண்டிய தகவல் சொல்ல வேண்டிய காரியம் நான் உணவோடு கொண்டிருந்து செய்வேன் என்று சொல்லுகிறார். அறிக்கை செய்த தப்புகளை உணர்ந்தார். சொல்லுங்கள் செஞ்ச தப்புகளை செய்யாமல் செஞ்சுக்கிட்டே போகணும். அது அப்படியே ஒரு கரையை கடக்க வாங்க படகுக்கு வாங்க. இப்படகுக்கு வந்து இது கரை சேர்க்கலாம். பிள்ளைகள் தற்செயலாக இருக்கும் சபைக்கு வருகிறது. ஒருவரும் தடுத்து என்ற வார்த்தை இருக்கவே ஆண்டவரே படகுக்கு வாங்கினேன்.